இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்ப்பா. உங்க மாமனார் மேல இருக்கிற மரியாதைனால எதுவும் கேட்காம நான் கொடுத்தேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அதை அடைக்கலான்னு சொல்லி போய் நான் கொஞ்சம் கடன் வாங்கி இவர்கிட்ட கடன் வாங்கி மேலும் மேலும் ரொம்ப கடன் ஆயிடுச்சுப்பா. டேய் என்னடா இப்படி ஏமாந்து போய் நிக்கிற? உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன்டா. ஏங்க கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரை கேட்டுங்க நீங்க பணம் கொடுத்தீங்க? தம்பி, உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவன் மாமனாரு எக்ஸ்எம்எல்ஏன்னு நம்பிதானே கொடுத்தேன். அதுக்கு எங்க கிட்ட சொல்லாம கொடுப்பீங்களா? நீங்க பாட்டுக்கு 40 லட்சம் 50 லட்சம் பணத்தை தூக்கி கொடுப்பீங்க. இப்போ வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பீங்களா? நாங்க எங்க போறது? இங்க பாருங்க, இப்ப எங்க கையில பணம் பைசா இல்ல, நீங்க கிளம்புங்க. ஏங்க கடனை திருப்பி கேட்கும் போது மட்டும் இங்க வந்து நிக்கிறீங்கல்ல, அப்ப கொடுக்கும் போதும் தானே எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. அப்படியா? அப்போ நீங்க பணத்தை தர மாட்டீங்க சார். திடீர்னு அவளை பணத்துக்கு நாங்க எங்க போறது? அப்ப நாங்க உங்க பையனை கூட்டிட்டு போய் எங்க இடத்துல வச்சுக்கிறோம். என்னைக்கு பணத்தை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு வந்து அவனை நீங்க கூட்டிட்டு போங்க. டேய் இழுத்துட்டு வாங்க. என்னையா நீ லேடிஸ் மேல கை வைக்கிறீங்க? விடுங்கடா. சொல்றதை கேளுங்க. என்ன பண்றீங்க நீங்க? கைய வைக்காதீங்க. கிரியான்னு சொல்றல. இழுத்துட்டு வாடா. விடுங்க அவனை. சொல்றதை கேளுங்க. வந்து ஒண்ணு இல்லடா. பணம் கொடுக்க வக்கில்ல, பூமி பூஜையா போடுறீங்க? நீதான் கேசவனா? சொல்லியா? ஆமா சார். வந்து வண்டியில ஏறு. சார் ஐயோ என்னங்க அராஜகமா இருக்கு? கந்தவட்டி கேட்டா அராஜகம் பண்றவங்க இவங்க. ஏன் புருஷனை அரெஸ்ட் பண்றீங்க? அவங்க ஏற்கனவே உங்க புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் மேல மோசடி வழக்கு பதிவு பண்ணிருக்கு. இவரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வண்டியில ஏறு. தம்பி, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து வண்டியில ஏறு. ஐயோ சார், இவர் யார் தெரியுமா? இவர் யாரோட மருமகன் தெரியுமா? எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோட மருமகன். நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். உங்க அப்பா கிட்ட பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன். ₹1 கூட என்னால தர முடியாது. கேசவனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நாங்க இதுல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவரு ஒரு பெரிய மனுஷன், இவரு ஒரு பெரிய மனுஷன். உங்களை நம்பி நான் பணம் கொடுத்தேன் பாருங்க, நான் தான் புத்தி கெட்ட முட்டாள்னு நினைச்சுக்கணும். அப்பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, இல்லைன்னா நான் ஜெயில கிடந்து சாகுறேன்ப்பா. ஐயோ டேய், பெத்தவங்க நாங்க இருக்கோம்டா. நாங்க இருக்கும்போது உன்னை விட்டுற மாட்டோம்டா. என் உசுர பணைய வச்சாவது உன்னை காப்பாத்துவண்டா. உங்க உசுறு 10 பைசாக்கு ஆகுமா? முதல்ல பணத்தை கொடுங்க சார். இவ்வளவு பெரிய இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, பணம் இல்லாமலா இருக்கும்?
கவிதா, மாமா அந்த பைய எடுத்துருவாமா. என்னங்க என்ன பண்ண போறீங்க? இரு லட்சுமி. டேய், இது நீ பல வருஷமா அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச பணம்டா. அத கொண்டு போய் அவன் கையில கொடுக்க போறியா? வேணாண்டா. அப்பா, அம்மா, என் புள்ளைய விட பணம் ஒண்ணு எனக்கு பெருசு இல்லம்மா. அப்பா கொஞ்சம் யோசிங்கப்பா. மொத்த பணத்தையும் கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு உன் தம்பியை காப்பாத்தணும், அது மட்டும்தான் என் நோக்கம். ஐயோ போச்சே, எனக்கு ஒரு பங்கு வரணும், அதையும் சேர்த்து கொடுக்கறாரு சார். இந்தாங்க சார், இதுல செக் இருக்கு. மீதி பணம் சார், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. மீதி பணத்துக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். இந்தாங்க உங்க செக், நீங்களே வச்சுக்கோங்க. மொத்த பணமும் எனக்கு வேணும். இங்க பாருங்க, இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்லை. அதான் இந்த இடம் இருக்குல்ல, இடமா? இத பாரு தம்பி, இது என் புள்ள சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணையா. அவன் கஷ்டப்பட்டு வாங்கின இடையா அது. அவனுக்கு இருக்கிற ஒரே சொத்துடா, அது இது மட்டும் தாயா. இதையும் கேக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அப்பா, நாங்க ஒன்னும் உங்க சொத்தை வலுக்கட்டாயமா ஏமாத்தி வாங்கல. உத்தரவாதமா இந்த இடத்தோட பத்திரத்தை அடமானமா எழுதி கொடுங்க. பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டுக்குங்க. இதோ இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு, அவரு சாட்சி. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேமா. டேய், டாக்குமெண்ட் கொடு. இந்தாங்கண்ணே. பேனா கொடு. இந்தாண்ணே. இங்க பாருங்க, இத படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. இந்த இடம் வந்து நீங்க 6 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா மொத்தமும் எனக்கே சொந்தம்னு டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க.